friends, welcome to Hershey Creative Kitchen. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சாக்லேட் மினி pancake செய்ய போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹலோ फ्रेंड्स, இப்போ வந்துட்டு நம்ம pancake செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt, அதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அதாவது 1/4 கப்ன்றதுனால அது 1/4 கப்ல 1 டேபிள்ஸ்பூன் கம்மியான அளவுக்கு சர்க்கரை, அதுக்கு அப்புறமா வந்துட்டு பால். ஃபர்ஸ்ட் இது இந்த உப்பெல்லாம் போட்டோம்ல, இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி தேவையான அளவு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கோதுமையில் கூட செய்யலாம், பட் கடையில் செய்கிற டேஸ்ட் வேணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு மைதாவில் செய்கிறேன். இதை நீங்கள் ஹெல்த்தியாக செய்யணுன்னா கோதுமை அப்புறம் ஹனி ஊற்றி செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த பேன்கேக் வீடியோ இருக்குது, பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஸ்பீடு இல்லாமலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அதில் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு அந்த மூடியில் ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ சாக்லேட்டை உருக்க போகிறோம் நம்ம. அது எப்படின்னா, அடியில் வந்துட்டு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு டைரி மில்க், நான் வந்துட்டு டைரி மில்க் எடுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இப்படி பிச்சு நம்ம வந்துட்டு போட்டு மெல்ட் பண்ண போகிறோம். இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா உருகிடுச்சுன்றதுனால நான் அப்படியே கையிலேயே பிச்சு போட்டுக்கிட்டேன். இது நல்லா குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக உருகும். இது நல்லா உருக ஆரம்பிச்சிச்சு அப்பயே ஹீட்டில், அனலில் வந்துட்டு நல்லா உருகும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கிட்டு இது கூட நம்ம வந்து வேணால் பால் ஊற்றிக்கலாம். பட் இப்போ பால் ஊற்றாமல் அப்படியே தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, நல்லா மெல்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுது, ஏன்னா நல்லா அந்த அனலில் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் நல்லா லிக்விடாக செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நல்லா திக்காக கூட செஞ்சுக்கோங்க நீங்கள். அப்படி இல்லை சாக்லேட் சிரப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சாக்லேட் சிரப்பை விட இந்த டைரி மில்க் நிறைய பேருக்கு நான் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப ஃபேவரட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தோசை கல் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக ஊற்ற போகிறோம். இந்த பேட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக ஊற்ற போகிறோம். உங்கள்கிட்ட அந்த சாஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பம்ப் பண்ணுற மாதிரி பாட்டில் இருந்ததுன்னா அதில் ஊற்றி கூட ஊற்றலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி கரண்டிலேயே ஊற்றிக்கிறேன். இந்த பேட்டர் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக செய்யலாம். நான் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்கிட்டேன். கம்மியாக தான் நான் செஞ்சேன், ரொம்ப நிறைய செய்யலை, கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எல்லாத்தையும் சல்லுன்னு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடணும். வேகத்துக்கு முன்னாடி திருப்பி போட்டுறக்கூடாது. அது வந்து தோசை திருப்பியில் லைட்டாக ஒட்டுச்சு, ஆனால் மாவு மாதிரி ஒட்டலை, அது அப்படியே எடுத்து இது ஃபோர்ஸ்க்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்போ இது எல்லாமே வந்துட்டு வெந்துடுச்சு. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கல்லில் நான் வந்துட்டு 6-7 கிட்ட ஊற்றிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பிளேட்டிங் பண்ண போகிறோம். எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, வச்சுருக்க அந்த டைரி மில்க் சிரப் வந்துட்டு நம்ம இது மேலே ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு நிறைய ஊற்றலை, ஏன்னா சாக்லேட்னால் ரொம்ப திகட்டிடக்கூடாதுன்றதுனால கம்மியாக தான் ஊற்றிக்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்துட்டு சீரியஸாக சூப்பராக இருந்தது. இப்போ ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு ட்ரிசில் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அது சாக்லேட் சிரப் கூட சேர்ந்து இதுவாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக், அதாவது சாக்லேட் பேன்கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.